தேர்தல் நெருங்கும் நேரத்துல தோல்வி பயத்துல அவசரமா திட்டங்களை அறிவிக்கும் விளம்பர மாடல் முதல்வர். 4.5 வருஷ ஆட்சியில ஒண்ணுமே பண்ணாம முதல்வர் நாற்காலியில சும்மா உட்கார்ந்துட்டு தேர்தல் நெருங்குற சமயத்துல கண் துடைப்பு அறிவிப்புகளை வெளியிட்டு எந்த அளவுக்கு தேர்தல் பயத்துல இருக்கேன் பாருங்கன்னு கண்லையே பயத்தை வெளிப்படுத்துறாரு விளம்பரத்தின் மாபெரும் தந்தை ஸ்டாலின். பொங்கல் பரிசா 2023-24 வெறும் 1000 ரூபாய், 2025 அதுவும் இல்ல. அப்பெல்லாம் மக்கள் நலன் தெரியல, இப்பவும் மக்கள் நலன் சார்ந்தெல்லாம் 3000 ரூபாய் கொடுக்கல, எல்லாம் வெறும் எலெக்ஷன் ஸ்டண்ட் தான். சீரிஸ் பேரு தேர்தல் நாடகம் எபிசோடு 1 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. எங்க திட்டங்களை செயல்படுத்தலனா தோத்துருவோம்னு நடுநடுங்கி 3000 ரூபாய் ரொக்கம் அறிவிச்சிருக்கிறாரு. அதுலயும் கரும்பு கொள்முதலை நேரடியா விவசாயிகள் கிட்ட வாங்காம இடைத்தரகர்கள் கிட்ட வாங்கி உழவர்களை சுரண்டி கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன் தான் எங்க கொள்கைன்னு முழங்குது திமுக அரசு. எபிசோடு 2 உலகம் உங்கள் கையில் நிகழ்ச்சி 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம். அதுலயும் பாரபட்சம். இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு முன்னுரிமையா, முதலாண்டு இல்ல 2ஆம் ஆண்டுலயே வழங்கி இருந்தா மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும். அந்த அளவுக்கு மாணவர்கள் மேல அக்கறை இருந்தா ஆட்சிக்கு வந்த உடனே இந்த திட்டத்தை முறையா செயல்படுத்தி இருக்கலாமே. ஆட்சி இன்னும் சில மாதங்கள்ல முடிய போறத தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்களோட வாக்க குறி வச்சு இப்படி செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனத்தோட உச்சம். இதுல மேடையில வசனம் வேற. இது செலவு திட்டம் இல்ல, பரிசு பொருள் இல்ல, எதிர்காலத்தின் முதலீடுன்னு. நலத்திட்டங்களை ஏன் பரிசு பொருள்னு சொல்லி கொச்சப்படுத்துறீங்க? எபிசோடு 3 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தரமில்லாத மிதிவண்டி. விளம்பரத்துல அப்பா முகம் பெருசா இருக்கும், தரத்துல சைக்கிள் சல்லி சல்லியா சுக்குநூறா நொறுங்கும். இதுதான் தரமிழந்த திமுகவோட அரசு நிர்வாகம். ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து நேர தாமதமா மிதிவண்டி வழங்குறது, எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்காதது, நிறத்தை மாத்துறதுல இருந்த ஆர்வத்தை கொஞ்சமாவது தரத்துல காட்டியிருக்கலாம். அது சரி, மாணவர் நலன்ல அக்கறை இல்லாதவங்க கிட்ட எப்படி தரத்தை எதிர்பார்க்க முடியும்? 4.5 ஆண்டு ஆட்சியில ஏன் முதல்வரே மாணவர்களோட எதிர்கால மேல துளியும் அக்கறைப்படல நீங்க? இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்துல உலகம் உங்கள் கையில்னு விளம்பரம் வேற. கொடுத்த வாக்குறுதியவே நிறைவேற்றாம காத்துல பறக்க விட்ட நீங்க சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள திராணி இல்லாம என்ன செய்யறதுன்னு கைய பசஞ்சு இப்படி எவ்வளவோ அறிவிப்புகளை அறிவிச்சு வெற்று விளம்பரம் தேட நினைச்சாலும் இருண்ட ஆட்சியில நடந்த கொடுமைகளுக்கு மக்கள் தக்க பதிலடி கொடுத்து 2026 உங்களை வீட்டுக்கு நிச்சயம் அனுப்புவாங்க.